நானே டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்க, என்ன போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எதுக்குங்க உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு? என்னடி மேக்கப்லாம் போட்டு மினிக்கிட்டு கிளம்புற? எவனை மயக்க போற? என்னங்க பேசுறீங்க? பொண்ணுங்க மேக்கப் போடுறது ஒண்ணு மத்தவங்கள மயக்கிறதுக்காக இல்ல. இந்த மேக்கப்போட இருக்கும்போது தானே இந்த மூஞ்ச பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணீங்க. ஒரு பொண்ணை சந்தேகப்படுறத நிப்பாட்டுங்க. ஆட்டிடியூட் காட்டுறியா? இறங்கிக்கம்மா. வாண்ணா, டீ குடிச்சிட்டு போவியா? இல்லைம்மா, வேலை இருக்கு, இன்னொரு நாள் வரேன். மச்சானை கேட்டதா சொல்லு. நில்லுடி, எங்க உங்க அண்ணன் கூட ஊர் சுத்திட்டு வர? உன் சந்தேக பார்வைக்கு அளவில்லாம போச்சு. அவன் என் கூட பிறந்த அண்ணன். அண்ணனா இருந்தாலும் அவனும் ஆம்பளை தானே. ஒருவேளை அவங்க கூட கூட பிறந்தவனையே இப்படி சேர்த்து வச்சு பேசுற, உனக்கு அசிங்கமா இல்ல? இல்ல, நீ எவனையோ வச்சிருக்க. அவன் சொல்லிதான் நீ என்னை கை வாங்குற. உன்ன வாடி. ஓ, உள்ள வா. அவ்வளோ வழி அனுபவிச்சிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவளை மற்ற ஆம்பளைங்க தப்பாக தான் யூஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த டிவோர்ஸ் ஆன விஷயத்த என்னால் வெளியே கூட சொல்லிக்க முடியல. இங்கே பாருங்க, ஒரு பொண்ணுக்கு கற்பு போயிடுச்சுனாலே அவளை இந்த சொசைட்டி தப்பாக தான் பேசும். கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனால் என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி உங்கள் மரியாதையை கெடுத்துக்காதீங்க. நான் வரேன். ஒரு பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை அவ்வளவுதானே இல்லைங்க. சொந்தக்காரங்களுக்காகவோ சொசைட்டிக்காகவோ இந்த வாழ்க்கை இல்லைங்க. இந்த வாழ்க்கை நமக்கானது, நம்ம தான் வாழணும். மற்ற ஆம்பளைங்க மாதிரி நான் இல்லை. உங்களை நல்லா பார்த்துப்பேன்.